வணக்கம். ஹிண்டுவில் பிப்ரவரி 9 ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. இந்தியா ட்ரோன் இறக்குமதியை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள் முழுமையாக எழுதியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிக அளவில் நாம் ட்ரோன்ஸை இம்போர்ட் பண்ணுறோம். வருஷம் அதனோட இம்போர்ட்டு பல மடங்கு அதிகமாகிட்டுருக்கு. பெரிய அளவில் அந்நிய செலாவணி வெளியே போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மத்திய அரசு ஒரு தடாலடியாக ஒரு முடிவெடுத்து இம்மிடியேட் எஃபெக்ட் நாம் இனிமேல் ட்ரோன்ஸை இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன எக்ஸம்ஷன் இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நாட்டோட பாதுகாப்புக்காகவும் இந்த மாதிரியான ட்ரோன்ஸை இறக்குமதி பண்ணிக்கலாம். Dgft ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி இறக்குமதி பண்ணிக்கலாம். டிஃபென்ஸோ நேவியோ அது மாதிரி யாரோ பண்ணிக்கலாம். அதை தாண்டி ட்ரோன்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் இறக்குமதி பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க இந்த லித்தியம் அயன் பேட்ரி அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளை எல்லாமே இறக்குமதி பண்ணி அசம்பிள் பண்ணி உள்நாட்டில் விற்பனை பண்ணுவாங்க, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் எந்த தடையும் இல்லை. ஸோ இது அந்நிய செலாவணியை பெரிய அளவில் வெளியே கொடுக்கறதுக்கு பதிலாக நாம் இந்த மாதிரியான ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபண்டை அலாட் பண்ணாங்க அப்படின்னு முடிவெடுத்து ஒரு அடுத்த 3 வருஷத்துக்கு 120 கோடி ரூபா PLI ஸ்கீமில் ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங்காக மத்திய அரசு இன்ஃப்யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆர்டிக்கிள் சொல்லியிருந்தது. ஸோ இதன் மூலியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டான பெரிய ஒரு 4-5 ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எதிர்காலத்தில் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, ட்ரோனோட தேவை நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் காட்டுது. இன்றைக்கி அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரோன்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 90% சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண தான். ஸோ இனி நாம் அப்படி பண்ண முடியாது. உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண தான் நாம் வாங்க முடியும், இல்லை ஸ்பேர் பார்ட்ஸை இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ண முடியும். ஸோ ஒரு ட்ரோன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் ஒரு ட்ரோன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், ஒரு பிளாக் போஸ்ட்டோட லிங்க். அதில் என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் வாங்கணும், என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸை இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி நாம் அமேசானில் சேல் பண்ணலாம். அதுக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ட்ரோன் ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறதே நல்ல முதலீடு அதிகமாக உறிஞ்சக்கூடிய ஒரு தொழில் தான். இந்த மாதிரி ட்ரோன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பெரிய கம்பெனிஸ்னு சொன்னேன், ஷேர் மார்க்கெட் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ் எதுக்குமே பெரிய அளவில் கடன் இல்லை. பெரும்பாலான கம்பெனிகளுக்கு கடனே கிடையாது. ஒரு சில கம்பெனிகளுக்கு ரொம்ப குறைவான கடன் இருக்குது. அதை அவங்க நினச்சாங்கன்னா உடனே அடைச்சிடலாம். அந்த மாதிரி தான் கடன் இருக்குது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு கம்பெனி கடனே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதே பெரிய விஷயம் இன்றைக்கி இன்ஃபோசிஸ் மாதிரி. ஸோ அப்படி பண்ணிகிட்ருக்கக்கூடிய கம்பெனிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அது பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கிறதுனால தான் அந்த மாதிரி கடன் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ இதே நமக்கு ட்ரோன் பிஸ்னஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கதை காட்டுது. ஸோ இதன் மூலியமாக நமக்கு அந்நிய செலாவணி தேவையில்லாமல் வெளியே போகிறது தடுக்கப்படும். மத்திய அரசு PLI ஸ்கீம் மூலயமா ஒரு 120 crores ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறதுனால இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பூஸ்ட் ஆகும். குறைஞ்சபட்சம் லீஸ்ட் எனக்கு ஒரு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது, ஆனால் நான் ட்ரோனோட சேல்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னு தெரியுது. ஸோ அதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுமான்னா, நீங்கள் அருமையாக நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதலாம். அமேசானில் நிறைய ட்ரோன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அஃபிலியேட் பண்ணுறதன் மூலயமா, யூடியூப் வீடியோஸ், அஃபிலியேட் பிளாக்ஸ் எல்லாம் எழுதுறதன் மூலயமா நீங்கள் ட்ரோன் சேல்ஸை ப்ரமோட் பண்ணுறதன் மூலயமா ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ டாப் மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணலாம். பாட்டம் ஆல்மோஸ்ட் நில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு ட்ரோன் பிஸ்னஸை அஃபிலியேட் பண்ணுறதன் மூலயமா கூட ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ட்ரோனோட ரிக்குவயர்மெண்ட் இந்தியாவில் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கல்யாண வீடியோகிராஃபர் கூட 2-3 ட்ரோன் வச்சுருக்கிறாரு. நிறைய அரசியல் மாநாடுகள்லாம் ட்ரோன் யூஸ் பண்ணப்படுது. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களில் பல பேர் ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அதனோட ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, ட்ரோன் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்த சிக்னல் லாஸ்ட் ஆகி அது எங்கேயாவது போய் விழுந்து நொடிங்கிறோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதுக்கு திருப்பி இன்னொரு ட்ரோன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய அளவில் ட்ரோனோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
எனவே இது ஒரு நல்ல சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இதை யார் அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க.